ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆக்டிவிட்டி அதுவும் அப்படின்னா எல்சிஃப் ஆக்டிவிட்டி. இந்த எல்சிஃப் ஆக்டிவிட்டி வந்து இதுக்கு முன்னாடி இல்லை. நாங்களாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண டைம்லாம் வந்துட்டு எல்சிஃப் அப்படின்றது கிடையாது. ஸோ அப்போ வந்து என்ன இருக்குன்னா இஃப் தான் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம், இஃப்குள்ளே இஃப் போடுவோம். இல்லைனா வந்துட்டு நாங்கள் சுவிட்ச் ஆக்டிவிட்டி இல்லை ஃப்ளோ டெசிஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இஃப் எல்சிஃப் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ எல்சிஃப்க்கு ஒரு சீக்வன்ஸ், நியூ சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எல்சிஃப் பார்ப்போம். ஸோ எல்சிஃப்க்கு என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? எல்சிஃப் வந்து என்ன அப்படின்னா, வி கேன் ஆட் மல்டிபிள் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இதுக்கு ஒரு சின்ன ஒரு யூஸ் கேஸஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அசியூம் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை சூப்பர் மார்க்கெட் இல்லை வந்து ஒரு ஷோரூமில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கஸ்டமருக்கு வந்து ஒரு பாட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. ஸோ அந்த என்னென்னா அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு டேட்டில் என்னென்ன டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து சேல்ஸ் பர்சன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஒரு சிஸ்டம்லேயே கேட்டு அவங்க செலக்ட் பண்ணி என்ன மாடல் வாங்க வந்திருக்காங்க, அது என்னென்ன டிஸ்கவுண்ட் இருக்குன்றது தெரிஞ்சுக்கின்றது மாதிரி ஒரு பாட் கிரியேட் பண்ணி சிஸ்டமில் ரன் பண்ணி விட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை எப்படி எல்சிஃபில் வந்து செக் பண்ணுறது? ஏன்னா மல்டிபிள் கண்டிஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல்னா வந்து ஆப்பிள் இருக்கும், சாம்சங் இருக்கும், OnePlus 1 இல்லை வேறு ஏதாவது ஒரு மாடல் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி வந்து நான் மல்டிபிள் இன்புட் ப்ரொவைட் பண்ணுறேன். அதாவது மல்டிபிள் நான் அதாவது இன்புட்னா செலக்ட் பண்ணுறது ஒன்று தான். பட் ஐ ஹாவ் அ மல்டிபிள் டைப் ஆஃப் இன்புட்ஸ். ஓகேங்களா? நான் ஒன்று வந்து செலக்ட் பண்ணுவேன், ஆப்பிள் செலக்ட் பண்ணுவேன், மோனிஷ் வந்துட்டு OnePlus செலக்ட் பண்ணுவார். ஸோ இப்படி வந்து அவங்களுக்கு என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும். ஓகேங்களா? மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது. ஸோ நான் இப்போ வந்துட்டு என்னென்னா அதுக்கு ஸோ அதே மாதிரி எல்சிஃபில் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் எல்சிஃப் அண்ட் எல்ஸ் நமக்கு என்ன தேவையோ, இப்போ நான் இதோட முடிக்கிறேன் அப்படின்னா, ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட்டோட நான் முடிக்கிறேன் அப்படின்னா நான் எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் சிமிலர் லைக் இஃப். ஸோ இல்லை எனக்கு இல்லை, நான் வந்து அடுத்த ஒரு கண்டிஷனை வந்து ஆட் பண்ண போகிறேன், தட் இஸ் எல்சிஃப் அப்படின்னா எல்சிஃப் ஆட் பண்ணிங்கன்னா அடுத்து. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை எல்சிஃப் தேவையோ அப்படி ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேங்களா? நான் வந்து இப்போது எல்சிஃபை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போது நான் இன்புட் டயலாக் பாக்ஸ் வந்து போகிறேன். ஓகேங்களா? டு செலக்ட் பண்ணுறதுக்கு இன்புட் டயலாக் பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் நான் என்ன நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கால்குலேட்டர் அப்படின்றது வந்து நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிஸ்கவுண்ட் கால்குலேட்டர் டயலாக் டிஸ்கவுண்ட் கால்குலேட்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்புட் டயலாக் பாக்ஸில் வந்து செலக்ட் யுவர் மாடல் அப்படின்னு செலக்ட் யுவர் மொபைல் பிராண்ட் வச்சுப்போம், பிராண்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா? இங்கே மல்டிபிள் சாய்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் வந்து நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா, ஸோ நான் ஆல்ரெடி நோட் பேடில் வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் ஆப்ஷன்ஸ்லேயே கொடுக்குறேன். ஸோ இதில் ஓகே ஆப்பிள், சாம்சங், OnePlus அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது நான் வந்து இதில் வந்து என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணால் எஸ்டிஆர் மொபைல் பிராண்ட் நேம், மொபைல் பிராண்ட் நேம் அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது எல்சிஃபில் நான் வந்து கண்டிஷன் எழுதுறேன். ஓகேங்களா? என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஓகே மொபைல் எஸ்டிஆர் மொபைல் பிராண்ட் நேம் ஈக்குவல் டு சாம்சங். சாம்சங் அப்படின்னு இருந்தால் எனக்கு என்ன வரணும்? ஓகேங்களா? அடுத்தது எல்ஸ் இஃப் அடுத்தது மொபைல் எஸ்டிஆர் மொபைல் பிராண்ட் நேம் ஈக்குவல் டு OnePlus. ஓகே ஸோ OnePlus. ஸோ அடுத்து இன்னொரு கண்டிஷன், ஏன்னா எனக்கு வந்து ஒரு 3 ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இன்னொரு கண்டிஷன்ஸ். இப்போது எல்சிஃபில் எஸ்டிஆர் மொபைல் பிராண்ட் நேம் ஈக்குவல் டு ஆப்பிள் அப்படி கொடுத்துருக்கேன். அது ஆப்பிள்னு வந்தால் இதுக்குள்ளே போ, இல்லைனா இதுக்குள்ளே போ அப்படின்றது. கடைசியாக வந்து அவ்வளோதான், என்கிட்ட ஆப்ஷனே அவ்வளோதான் அப்படின்னும் போது எல்ஸ். ஓகேங்களா? ஸோ எல்ஸ்ன்னும் போது எனக்கு நீங்கள் கொடுத்த இன்புட் வந்து மேபி அதராக இருக்கலாம், அதனால் நான் எல்ஸோட முடிச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு சாம்சங் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸோ இல்லை வந்து ஏதாவது ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், மெசேஜ் பாக்ஸ் வச்சுக்கலாம்.
ஸோ மெசேஜ் பாக்ஸ். ஓகே, மெசேஜ் பாக்ஸ் வந்து போடுறேன். ஸோ அவங்களுக்கு வந்து பாப்பப் வரணும். ஓகேங்களா, என்ன மாதிரியான பாப்பப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம். ஸோ சாம்சங் இல்லையா, ஸோ சாம்சங்க்கு நம்ம லெட்ஸ் சே ஒன் செகண்ட். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஐ ஹாவ் அ யூஸ் கேஸ். நான் வந்து இங்கே சாம்சங்க்கு வந்து என்ன சொல்ல போகிறேன்னா ஜஸ்ட் கோ டு திஸ் அண்ட் டைப். ஸோ என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் சாம்சங் ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் 8.2% டிஸ்கவுண்ட் இருக்குது, ஒரு என்டர். தென் 5% வந்து டிஸ்கவுண்ட் ஆன் ஐசிஐசிஐ டெபிட் கார்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது என்னுடைய ஒரு கேஸ். ஓகேங்களா, அது ஃபார் வாட் டிஸ்கவுண்ட் ஃபார் சாம்சங் மொபைலுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மெசேஜ் பாக்ஸ் கூட நீங்கள் வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். டிஸ்கவுண்ட் ப்ளஸ் சாம்சங் டிஸ்கவுண்ட் வச்சு சாம்சங் டிஸ்கவுண்ட் வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ அடுத்தது என்ன ப்ராடக்ட்டு. ஸோ வந்து இஃப் கண்டிஷனில் 1+ வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றது. ஓகேங்களா, 1+ல வந்தால் ஸோ இங்கேயும் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதா நினைக்காதீங்க. ஏன்னா இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸை லேர்ன் பண்ண முடியும், ப்ராப்பரான ஒரு இதை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ 1+க்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஐ ஹாவ் அ ஸ்டேட்மெண்ட் கால்ட் go to text field. ஓகே, ஸோ என்ன சொல்கிறேன்னா இங்கே வந்துட்டு 1+ ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் வந்து டிஃபால்ட் 15% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ ஒரு 1000 கேஷ்பேக் ஆன் ஐசிஐசிஐ டெபிட் கார்டில் இருக்குது அப்படின்றத நான் கஸ்டமருக்கு வந்து இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ அகெயின் ஆப்பிள் வரும்போது ஸோ ஐ ஹாவ் அனதர் மெசேஜ் பாக்ஸ் தட் இஸ் டிஸ்கவுண்ட் ஆப்பிள் ப்ராடக்டோட டிஸ்கவுண்ட். ஸோ ஆப்பிள் ப்ராடக்ட் வந்து ஐ ஹாவ் அ கஸ்டமைஸ்டு டிஸ்கவுண்ட் தட் இஸ் கால்ட் ஆப்பிளுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ ஆப்பிளுக்கு ஸோ லெட்ஸ் சே டெக்ஸ்ட்டில். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் ஆப்பிள் ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் 18%. ஸோ இதனுடைய கஸ்டமைஸ்ட் வேல்யூ. அதுக்கப்புறம் விபி நியூ லைன்ன்றது என்டர் அண்ட் 10% டிஸ்கவுண்ட் ஆன் ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி டெபிட் கார்டு போட்டுருக்கேன். ஸோ தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ எனக்கு எதுவுமே இல்லை, மற்ற வேறு ஒரு பிராண்டை வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ அதுக்கும் எனக்கு வந்துட்டு நான் வந்து மெசேஜ் பாக்ஸ் வந்து ஷோ பண்ணணும். ஓகேங்களா, ஸோ என்னென்னு ஷோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ டிஸ்கவுண்ட் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று ஷோ பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் சே வந்துட்டு டிஸ்கவுண்ட் நாட் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். இங்கேயும் வந்துட்டு நோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டுருவோம். ஸோ கஸ்டமரை வந்து இன்னும் இது பண்ணுறதுக்காக சாரி நோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இப்போது நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். டீபக் 1 by 1 வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போது இன்புட் டயலாக் பாக்ஸ் வரேன். ஓகேங்களா, ஸோ இன்புட் டயலாக் பாக்ஸ் வரும்போது எனக்கு ஒரு இன்புட் டிஸ்கவுண்ட் கால்குலேட்டர்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் டயலாக் பாக்ஸ் வருது. அதில் செலக்ட் யுவர் மொபைல் நேம்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் கொஷின்ஸ் கேட்குது. ஸோ இங்கே வந்து ஐ ஹாவ் அ ஆப்பிள், சாம்சங், 1+ அதர்ஸ்னு இருக்குது. ஸோ லெட்ஸ் சே வந்து நான் வந்து 1+1 வந்து செலக்ட் பண்ணுறேன். கிளிக் ஆன் ஓகே. ஓகே, ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். ஸோ இட் கோஸ் டு எங்கே போயிடுச்சு, சாம்சங்குள்ளே போல் 1+குள்ளே வந்துடுச்சு. ஓகேங்களா, 1+குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் இருங்க. ஸ்டெப் இன்ட்டு இப்போது ஸ்டெப் இன்ட்டு உங்களுக்கு என்ன வருது, 1+ ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் 15%, 1000 கேஷ்பேக் ஆன் ஐசிஐசிஐ டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வருது. ஓகே ஃபைன். தென் மறுபடியும் ஸ்டெப் இன்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே அவுட்டரில் போயிடும். ஓகேங்களா, ஏன்னா அந்த கண்டிஷன் செக் பண்ணி ஆச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து சுவிட்சுன்னு ஒன்று பார்க்க போகிறோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ் ஒன்று மேட்ச் ஆச்சு, இது வந்து வெளியே வந்துடுச்சு. ஓகேங்களா, ஓகே ஃபைன். அடுத்தது நான் இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு வந்து டீபக் பண்ணி காட்டுறேன். மேபி ஆப்பிள் ஆர் சாம்சங்.
ஸோ வந்து இந்த டைம் வந்து நான் ஜஸ்ட் சாம்சங் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போது எங்கே போகணும், ஃபஸ்ட்டு எல்சிஃபில் போயிடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸோ அந்த பர்டிகுலர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணும். சாம்சங் ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் 8.2% அண்ட் 5% டிஸ்கவுண்ட் ஆன் ஐசிஐசிஐ டெபிட் கார்டு. ஓகே, தட்ஸ் கூல். இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா, ஸோ இப்போது இஃப் பார்த்தோம். ஓகேங்களா, ஒரு இன்புட் அண்ட் 2 சாய்ஸ். ஓகேங்களா, அண்ட் எல்ஸ் பார்த்தோம், ஒரு இன்புட் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ். இந்த மல்டிபிள் சாய்ஸும் வந்து எப்படி இருந்ததுன்னா நம்ம ஒவ்வொரு எல்சிஃப்லையும் இந்த என்டையர் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்கா, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். இப்போது இந்த ரெண்டை விட இன்னும் இது பெட்டரான ஒரு ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா, நான் வந்து ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணிக்கிறேன். சீக்வன்ஸ் ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி, தென் இப்போது நான் இதுக்குள்ளே போயிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஸ்விட்ச் ஆக்டிவிட்டியை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, ஒரே ஒரு பிளாக் தான். ஸோ இதுக்குள்ளே நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து லைக் எல்சிப் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஆட் கேசஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ உங்ககிட்ட ஒரு எக்ஸல் ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட் வந்து கண்ட்ரி வைஸ் ரிப்போர்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் சேல்ஸ் ரிப்போர்ட் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி வைஸ் ரிப்போர்ட்டு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்தியா, யூஎஸ், யூகே அப்படின்ற கண்ட்ரிஸ் நேம்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் அ சேல்ஸ் என்ன சொல் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சேல்ஸ் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ இதில் நான் என்ன பண்ணணும்னா அந்த மாஸ்டர் எக்ஸல் ஒர்க் புக்கில் இருந்து, ஓகேங்களா, அந்த மாஸ்டர் எக்ஸல் ஒர்க் புக்கில் இருந்து நான் வந்து இந்தியான்னு கொடுத்தேன்னா இது என்ன பண்ணணும்னா இந்தியான்றதை போயிட்டு ஃபில்டர் பண்ணி அந்த கண்ட்ரி காலமில் போயிட்டு இந்தியாவை மட்டும் ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் சேல்ஸ் வந்து நான் இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் சேல்ஸ் வேல்யூ வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 அபவ் 10,000 வந்து ஃபில்டர் பண்ணேன். இந்தியான்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்தியா அண்ட் ப்ளஸ் அபவ் 10,000 வந்து வேல்யூவை ஃபில்டர் பண்ணி இன்னொரு ஷீட்டில் போடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ யூஎஸ்ன்னு கொடுத்தா அதுக்கு ஒரு கண்டிஷன், யூஎஸ்ன்னு கொடுக்குறேன், யூஎஸ் கண்ட்ரியை ஃபில்டர் பண்ணு, அப்புறம் சேல்ஸ் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஒரு 2,000 இருக்கிற எல்லா ரோஸையும் ஃபில்டர் பண்ணி எனக்கு இன்னொரு ஷீட்டில் போடு அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு யூஸ் கேஸ் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி வந்து ஸ்விட்ச் கேஸில் வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது நான் வந்து சிம்பிளாக ஒரே ஒரு அசைன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு கவர் த என்டையர் ப்ராசஸ் ஃப்ளோ. அதுக்கு நம்ம இன்னும் டைம் இருக்குது நமக்கு. ஜஸ்ட் நான் இங்கே வந்து அசியூம் பண்ணிக்கோங்க, நான் எக்ஸல் வந்து ஆக்டிவிட்டி போட்டிருக்கேன், ரீட் பண்ணியிருக்கேன், ஸோ அதுக்கப்புறம் ஃபில்டர் ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸோ மெனி திங்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு இன்புட்டை கொடுக்குறேன் அப்படின்றது வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா கண்ட்ரி நேம் இந்த பாக்ஸில் கண்ட்ரி நேம் கொடுக்க போகிறேன். இந்த அசைன் ஆக்டிவிட்டியில் கண்ட்ரோல் கே எஸ்டிஆர் கண்ட்ரி நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த கண்ட்ரி நேமில் நான் என்ன கொடுக்குறேன்னா ஜஸ்ட் வந்து யூஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போது நான் இந்த எக்ஸ்பிரஷன் என்ன எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் country name, okay, str country name dot toString வச்சுக்கிறேன். ஓகே, டாட் toString. ஸோ இப்போ நல்லா பாருங்க, ஸ்விட்ச் கேஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இன்டீஜர் இருக்கும், இன்டீஜரோட எக்ஸ்பிரஷனை கம்பேர் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங் தான் கம்பேர் பண்ண போகிறோம், அதனால ஸ்ட்ரிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த எல்சிஃப்ல நம்ம வந்து ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து நம்ம வந்து டைப் பண்ணோம். ஓகேங்களா, பட் இந்த ஸ்விட்ச் கேஸில் நம்ம ஜஸ்ட் வந்து இந்த 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 வேரியபிள் என்ன ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றத மட்டும் எக்ஸ்பிரஷனாக கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ தென் லேட்டர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேசஸ், இந்த டிஃபால்ட்டை விடுங்க, நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஆட் நியூ கேஸுக்கு இது கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ட்ராப் டவுன் வரும். ஓகேங்களா, இந்த ட்ராப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எம்டி இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கேஸ், ஓகேங்களா, என்னுடைய கேஸ் இந்தியாவாக இருந்தா, ஓகேங்களா, இந்தியா அப்படின்னு இருந்தால் எனக்கு என்ன பண்ணணும். ஓகேங்களா, இந்தியா இருந்துச்சு அப்படின்னா இந்த கேஸ்ன்றது என்னென்னா இந்த பர்டிகுலர் எஸ்டிஆர் கண்ட்ரி நேம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வேரியபிள் வந்து இந்த கேஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அசியூம் தட் இப்போ எல்ஸுக்கு போகிறேன். ஓகேங்களா, எல்ஸுக்கு போகிறேன். ஸோ இதுதான் கேஸ். ஓகே, திஸ் இஸ் கேஸ், திஸ் இஸ் அந்த வேல்யூ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது அப்படியே வந்து ஸ்விட்சில் வந்து இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ கேஸ்ன்றது வந்து என்ன, எஸ்டிஆர் கண்ட்ரி நேம் ஈக்குவல் டு இந்தியா அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவாக இருந்தால் என்ன,
அப்படின்றது. அடுத்த யூஸ் கேஸ் வந்து நான் வந்து ஜஸ்ட் லைக் நார்வே அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். நார்வே வந்தால் என்ன பண்ணணும்? ஸோ அடுத்த யூஸ் கேஸ் வந்துட்டு யூஎஸ் அப்படின்னு வந்தால் என்ன பண்ணணும்? இந்த அப்பர் கேஸ் லோயர் கேஸ்லாம் நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணனா கன்வெர்ட் பண்ணிவிட்டு இங்கே எல்லாமே அப்பர் கேஸ் கொடுத்துக்கலாம், அந்த இஷ்யூலாம் வரக்கூடாது அப்படின்னா. ஓகேங்களா? பட் ரியல் டைம் ப்ராஜெக்டில் அப்பர் கேஸ் கன்வெர்ட் பண்ணி தான் கொடுப்போம். இப்போ யூகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ வந்து இப்போது எனக்கு டிஃபால்ட்டாக இந்த கண்ட்ரி தவிர, ஓகேங்களா, இந்த யூஎஸ் மற்ற கண்ட்ரி தவிர எனக்கு வந்தால் நான் என்ன ஃபில்டர் ஆப்ஷன் போடணும் அப்படின்றது நான் வந்து இப்போ டிஃபால்ட்டு இந்தியா வந்துச்சுன்னா அதுக்கான ஆக்டிவிட்டி பண்ணேன், நார்வே வந்துச்சுன்னா அதுக்கான ஆக்ஷன் பண்ணேன், யூஎஸ்னா அதுக்கான ஆக்ஷன், யூகேனா அதுக்கான ஆக்ஷன். ஸோ அதை தாண்டி நல்லுன்னு கூட வரத்துக்கு சம்டைம்ஸ் வந்து எம்டி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ எம்டி வந்தால் என்ன பண்ணணும்? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டில் என்ன பண்ண போகிறேன்னா, டிஃபால்ட்டில் வந்து நான் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ரைட் லைன் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டிஃபால்ட்டுக்குள்ளே நம்ம வந்து போடுவோம், ஃபில்டர் ஆப்ஷன் போடுவோம், எக்ஸலில் போயிட்டு அது பர்டிகுலர் 2 காலமாக ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு எக்ஸலில் போடுறது எல்லாமே இதுக்குள்ளே போடுவோம். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து சிம்பிளாக இதோட முடிக்கிறேன். எனக்கு என்ன ரிசல்ட் மட்டும் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்துட்டு இந்த ரைட் லைன் ஆக்டிவிட்டி ஜஸ்ட் லெட்ஸ் சே ஃபில்டர் ஆப்ஷன் ஃபில்டர் போடுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து என்னென்னா, இப்போது எனக்கு எதுவுமே கொடுக்கல, டிஃபால்ட்டாக வந்து இது இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு இந்த வேல்யூ, அதாவது நான் என்ன பண்ணுன்னா கண்ட்ரி நேம் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு சேல்ஸ் வேல்யூ வந்து ஒரு 2500க்குள்ளே நான் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்றது. ஓகேங்களா? எதுவும் ஃபால் ஆகலை அப்படின்னா, சப்போஸ் இந்த கண்ட்ரி இல்லாமல் வேற ஒரு கண்ட்ரி வந்துச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரி நேம் சேல்ஸ் வேல்யூ வந்து 2500க்கு மேலே இருக்கிறது மட்டும் ஃபில்டர் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அதே வந்து நான் நார்வேக்கு போகிறேன்னு வச்சுக்கோ, இந்தியாவுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. இந்தியா வந்து வரும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 செகண்ட், நான் வந்து நோட் பேடில் வச்சு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்தியா வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சேல்ஸ் வேல்யூ வந்துட்டு சம்திங் கிரேட்டர் தென் 10,000 அந்த மாதிரி கொடுக்குறேன். அதாவது இந்தியாவை போயிட்டு ஃபில்டர் பண்ணு. ஸோ இந்தியாவை ஃபில்டர் பண்ணு. ஸோ இந்தியாவை ஃபில்டர் பண்ணு, கண்ட்ரி நேம் இந்தியா ஃபில்டர் பண்ணு, அதுக்கப்புறம் சேல்ஸ் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 10,000 அப்படின்ற மாதிரி. ஸோ அதே வந்து நார்வேக்கு, ஓகேங்களா? ஸோ ஐ ஹாவ் நார்வேக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, யூஎஸ்க்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, அப்புறம் யூகேக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அப்புறம் எம்டின்னு வந்துடுச்சுன்னா, ஓகேங்களா, அதாவது அவங்க யூசர் வந்துட்டு எதுவுமே கொடுக்காம விட்டுட்டான் அப்படின்னா, ஸோ அதை முன்னாடி ஹேண்டில் பண்ணுவோம், ஜஸ்ட் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஃபில்டர் போடாத எண்டு ப்ராசஸ் போ அப்படின்றது எல்லாமே நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? எண்டு ப்ராசஸ் போ. ஸோ அப்போ நார்வேக்கு வந்துட்டு நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருவோம், யூகேக்கு வந்துட்டு மேபி சேல்ஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய கேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெசிஷன் மேக்கிங் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஸ்விட்ச் கேஸ்.